சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். லக்ஷ்மி, போன் பேசலன்னு சொன்னீங்க, கால் போயிருக்கு. அது சொல்லுங்க சூர்யா, யார் இது? அது வந்து அது எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. பொய் சொல்லாதீங்க. ஆபீஸ்ல லக்ஷ்மின்னு யாருமே இல்ல. யார் இவ? மரியாதையா மறுபடியும் கால் பண்ணுங்க. எதுக்கு சௌந்தர்யா அதெல்லாம்? விடு. கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். வேண்டாமே. கால் பண்றீங்களா இல்லையா இப்போ? சரி பண்றேன், குடு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன டார்லிங், போனை கட் பண்ணிட்டீங்க? ஏன், அந்த பிசாசு வந்துருச்சா? யார பாத்துடி பிசாசுன்னு சொல்ற? ஏன் புருஷன் கூட பேசுறதுக்கு நீ யாருடி? ஏய், உனக்கு உன் புருஷனா பாத்துக்க தெரியல, பேசாம விட்டுட்டு போடி. ஏன் டார்லிங், நான் வச்சுக்கிறேன். ஏய், உன் புருஷன் ரேர் பீஸ்டி. நான் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் கொத்திக்கிட்டு போயிருவாங்க தெரியுமா? ஏய் சி, தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? மவளே, நேர்ல வந்த மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். வரேன்டி. அடியே, அடுத்தவ புருஷனை மடக்கி போட்ட வெக்கம் கெட்ட சிறுக்கி, உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கா? ஏய், நேர்ல வாடி. உண்டி இல்லன்னு பண்ணல. காமாட்சி பொண்ணு சௌந்தர்யா இல்லடி, வாடி. நேர்ல வந்துட்டேன்டி. என்னடி பண்ண போற? நேர்ல வந்தா மூஞ்ச எங்கடி வச்சுக்க போற? கேக்குறேன்ல, சொல்லு. பாண்டி அண்ணா நீங்களா? பாண்டி அண்ணா இல்ல, பாண்டி அக்கா. இன்னுமா உனக்கு சந்தேகம்? உன் புருஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? நான் எங்க ஏமாத்தினேன்? எல்லாம் உன் புருஷனோட பிளான் இல்ல டார்லிங். ஏய், இங்க பாருமா, உன் புருஷன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ, அப்புறம் எதுக்கு அவங்கிட்ட வீணா சண்டை போடுற? ஒன்றத்தையும் பண்ணிட்டு உங்களா? ஐயோ, திருப்பி பழைய மாதிரி மாறிட்டாங்களே. ஐயோ, பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன இப்படி வெறுப்பேத்துவீங்க? ஓகே ஓகே, கூல் கூல். என் மேல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்குல்ல, இவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என் கூட சண்டை போட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற? அது வேற இது வேற. விடுங்க, என்ன விடுங்க. இங்க பாரு, என்ன பாரு. நீ என்ன திட்டு, என்ன வேணா பண்ணு, ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காத. நீ பேசாத ஒவ்வொரு நொடியும் நான் மரண அவஸ்தையில இருக்கேன் தெரியுமா? பொதக்குழியில போக இருந்த என் உயிரை காப்பாத்தி எனக்கு 2வது ஜென்மம் கொடுத்தவன் நீ, புரியுதா? நீ என் மேல கோவப்பட்டு என்கிட்ட பேசாம இருந்தா, என் மேல வெறுப்ப காட்டினா, நீ காப்பாத்தின இந்த உயிரை அப்படி விட்டுறலான்னு தோணும். நீ என்கிட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தா, இந்த உலகமே நீதான் எனக்கு தோணும். அதே நீ என்கிட்ட பேசாம வெறுப்பா இருந்தா, இந்த உலகத்துல நான் மட்டுமே தனியா இருக்கிற மாதிரி தோணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சௌந்தர்யா. இந்த சூர்யா எப்பவும் பிரகாசிக்கணும்னா இந்த சௌந்தர்யா என் பக்கத்திலேயே இருக்கணும். நிஜமா தான் சொல்றீங்களா? ப்ராமிஸா சொல்றேன். அப்புறம் ஏன் பர்த்டே மறந்தீங்க? இல்லடாமா, நான் மறக்கல. பாத்தீங்களா, மறுபடியும் போய் சொல்றீங்க. என் பர்த்டேவை நீங்க மறந்துட்டீங்க. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போற எந்த கணவனும் வாழ்க்கையில தோத்து போகவே மாட்டான். ஆமாமா, நான் மறந்துட்டேன். இப்போ ஒத்துக்கிறீங்கல்ல? இத அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? மறந்துட்டேன், சாரின்னு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கோவப்படாம கொஞ்ச நேரத்திலேயே சரியா இருப்பேன். பொய் சொல்லிட்டீங்க, அதான் எனக்கு கோவம். நான் பொய் சொல்லல, மறந்துட்டேன். உன்கிட்ட சொன்னா நீ கோச்சுப்பியன்னா அப்படி பண்ணிட்டேன். அதுலயும் பில்லெல்லாம் காட்டி நம்ப வச்சீங்கல்ல. சரிமா,
இப்ப அதெல்லாம் எதுக்கு? மறந்துரு. நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, மறந்துட்டேன்னு. என்ன மன்னிச்சிடுமா. சௌந்தர்யா, சாரிமா, என்ன மன்னிச்சிடு. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏய், சிரிச்சிட்ட சிரிச்சிட்ட சிரிச்சிட்ட. இப்போ மன்னிச்சிட்டேன். இனிமே நீங்க எந்த டேட்டையும் மறக்க கூடாது. எந்த டேட்டும் மறக்க மாட்டோமா? ஓகே.